ஜாகிர் ஹுசேன். இப்போ வந்து 2024 டிசம்பர் 14ஆம் தேதி இறந்து போயிட்டாரு. மிகப்பெரிய வந்து தபேலிஸ்ட், பியானோயிஸ்ட், மியூசிஷியன் கூட. 1973 வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஹென்றி அப்படின்ற ஒருத்தர் வந்து ஹார்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காரு. அந்த ஆல்பம்ல வந்து இவர் வந்து அசிஸ்டண்டா, ஒரு மியூசிஷியன் அசிஸ்டண்டா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து இந்தியாவோட ஒரு தபேலிஸ்டுக்கு பெரிய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜாகிர் ஹுசேன் தான். 1988 வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்டு வாங்கிட்டாரு. 2002 வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் பத்மா அப்படின்ற விருது வாங்கிட்டாரு. இப்போ ரீசெண்டாக 2022 நினைக்கிறேன் அதில் வந்துட்டு விபூஷன் விருது கூட வாங்கியிருக்காரு. இது மாதிரி வந்து நிறைய விருதுகளால் வந்து இவர் வந்து இந்தியாவில் வந்து கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்காலேயே இவர் வந்து இறந்து போயிட்டாரு. நேற்று செய்தியை பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சு 23 வயதில் இறந்துட்டாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து இவர்கிட்ட வந்து சீடராக கூட இருந்திருக்காரு. இந்த மாதிரியான கலைஞர்கள்லாம் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் இல்லைனாலும் அவர்கள் நேசித்த கலை என்னைக்குமே இருக்கும். அவங்களுடைய கலை மூலியமா வந்த இசை என்னைக்குமே வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கும். இசை ரசிகர்களுக்கும் அவரை ரசித்தவர்களுக்கும் அவரை குருவா பார்த்தவர்களுக்கும் அவரோட சேர்ந்து என்னுடைய ஒரு ஆழ்ந்த இரங்கலை நான் வந்து தெரிவிக்கிறேன்.